ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான, டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான ஒரு 5 டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சோள உப்புமா. 10 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை சோளத்தை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதோட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெந்து வந்திருக்கணும். அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதோட கேரட், பீன்ஸ், கேப்சிகம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதை காய்கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதோட வேக வச்ச வெள்ளை சோளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான வெள்ளை சோளத்தில் பண்ண உப்புமா ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருப்பு கொண்ட கடலையில் செஞ்ச ராகி அடை. ஃபஸ்ட்டு 6 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை வேக வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வெங்காயம், கேரட், குடமிளகா, முட்டைகோஸ், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய உருண்டையாக உருட்டிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா தட்டிக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. எண்ணெய் இல்லது நெய் ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ப்ரோட்டீன் அதிகமாக ராகி கொண்டக்கடலை அடை ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளத்தில் பண்ண வெஜிடபிள் ஊத்தப்பம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம், 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், தண்ணி ஊற்றி ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு 5 hours நல்லா புளிக்க வச்சுருங்க. அப்புறமா ஒரு தோசை தவாவை நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண தோசை மாவை அதில் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இதோட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின கேப்சிகம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லாஸ்ட்டாக இட்லி பொடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெய்யை ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 1 மினிட்க்கு மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான வெள்ளை சோளத்தில் பண்ண வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிரில் செஞ்ச தோசை. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துகிட்டு இதோட கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவை சூடுபடுத்திட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி 2 சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ஸ்டஃப்ட் வெஜிடபிள் ஆம்லேட். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், வெங்காயம், முட்டைக்கோஸ், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுருங்க. இதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ண முட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விட்டுருங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெஜிடபிள்ஸ்லையும் அதில் ஸ்டஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப் வெஜிடபிள் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.